வணக்கம் நேயர்களே. அதாவது நோய்க்கு இடங்கொடேல் அப்படிங்கிறது பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட எல்லாருமே அந்த காலத்துல இந்த காலம் வரையும் நோய்கள் வராம பாத்துக்கணும், நோய்கள் வந்துருச்சுன்னா எப்படி தீர்வு காணணும், வரமுன் காப்போம் இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னதான் அறிவியல் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தாலும், புதுசா எவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிச்சாலும் கூட அதற்கேற்ப இந்த நோய்களும் ஒவ்வொரு நாளும் புதுசா நோய்களும் வந்துட்டு இருக்கு. இதுல சின்ன சின்ன நோய்கள் கூட இல்ல, பெரிய பெரிய நோய்களும் இதுல அடங்குது. பாத்தீங்கன்னா இதய கோளாறா இருக்கலாம், இல்ல சர்க்கரை நோய். எல்லாருக்குமே இது யூஸ்வலா டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட எந்த நோய்களா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா அதற்கான செலவுகள் அதிகமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மனிதருக்கு முக்கிய தேவைகள் 3 தேவைகள் சொல்லலாம். உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு அன்றாட தேவைகளை காட்டிலும் இப்போ ஒரு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய மருத்துவ செலவா இருக்கு. நம்ம டெய்லி நம்மளுடைய வீட்டுல லிஸ்ட் போடும் போதே இந்த செலவு இவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணி போடலாம். ஆனா இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப யாருக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம போயிடுது. சோ அதற்கான செலவுகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதனால அதிகமா பாதிக்கக்கூடியது நிறைய ஏழை எளிய மக்கள். சோ இப்படிப்பட்ட நோய்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன தேவை, ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான மருத்துவ முறைகள்ல நாம இப்ப பார்க்க போறது அக்குபஞ்சர் மருத்துவம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த பக்க விளைவுகளும் அற்ற ஒரு மருத்துவம் தான் நம்மளுடைய அக்குபஞ்சர் மருத்துவம். எந்த செலவுகளும் இல்லாம அக்குபஞ்சர் மருத்துவத்தை நாம எப்படி கத்துக்கிறது, இல்ல ஒருவேளை நோய்கள் வந்திருக்குன்னா அதற்கு தீர்வுகள் நாம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட அரிய மருத்துவத்தை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதற்காக தி காஸ்மிக் ஹெல்த் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் பிரசிடென்ட் டாக்டர் முருகையன் சார் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க உங்களுடைய சார்பா நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். நம்ம பலருக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்னால என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியறதில்ல. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய நேயர்களுக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைக்கு அக்குபஞ்சருங்கிறது மக்களிடையே இன்னும் பாப்புலர் ஆகலை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அக்குபஞ்சர் என்பது நரம்புக்கு நரம்பு ஊசி குத்தி அதன் மூலம் நோய்களை சரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தில் இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. அக்குபஞ்சர் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பாக, நோய்கள் எப்படி நமக்கு வருகிறது, நோய்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் அக்குபஞ்சரை பற்றி விளக்குனா உங்களுக்கு ஈஸியா அது புரியும். அதனால இப்போ நோய்கள் என்றால் என்ன, நோய்கள் நமக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லப்போறேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி இருந்தால்தான் இயங்கும், இல்லை என்றால் இயங்காது. அப்படி கிடைக்கின்ற அந்த சக்தியினுடைய அளவு குறைந்தால் அந்த இயக்கமும் குறைக்கப்படுகிறது. இது பொது விதி, இயங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமான பொது விதி. அப்படி இருக்க நமது உடலில் கழுத்துக்கு கீழ் அடிவயிற்றுக்கு மேல் நிறைய உறுப்புகள் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்நாள் பூரா அந்த உறுப்புகள் தடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி அந்த உறுப்புகள் தடையின்றி இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் இயங்க முடியும், இல்லை என்றால் இயங்காது. அந்த சக்தி தான் நம் உடலிலேயே உற்பத்தியாகக்கூடிய உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம் உடலில் கருமையத்தில், அதாவது மூலாதாரத்தில் உற்பத்தியாகிறது. அப்படி உற்பத்தியாகக்கூடிய அந்த உயிர் சக்தியானது நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு தங்குதடையின்றி சென்று அந்த உறுப்புகளை முறையாக இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தியானது ஏதோ ஒரு உறுப்பிற்கு அதற்கு தேவையான அளவு கிடைக்கவில்லை என்றால் அந்த உறுப்பானது
அது செய்கின்ற வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் குறை வைத்து விடுகிறது. அவ்வாறு குறை வைக்கும் போது அந்த உறுப்பு நமக்கு ஏற்படுத்துகிற உணர்வு தான் நோயாக வெளிப்படுகிறது. அப்போ நோய்களுக்கு காரணம் என்ன? நம் உடலில் ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடு. இந்த சக்தி குறைபாட்டால் நம் உடல் உள்ள உள்ளுறுப்புகள் இயக்கத்தன்மை மாறுபடுவதனால், இந்த உள்ளுறுப்புகளின் இயக்க குறைபாடினால் ஏற்படுவதுதான் நோய்கள். அப்போ நோய்கள் வருவதற்கு காரணம் நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடே. இந்த சக்தி குறைபாடை சமன் செய்யக்கூடிய ஓர் மருத்துவம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம். இப்படியெல்லாம் சக்தி குறைபாடு ஏற்படும் என்பதை உணர்ந்த இறைவன், இப்படி சக்தி குறைபாடு ஏற்பட்டு அடிக்கடி உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் நோய்கள் ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்த இறைவன், இந்த குறைபாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நமது உடலில் பல புள்ளிகளை அமைத்து அந்த புள்ளிகளை இயங்கச் செய்து, அந்த புள்ளிகள் இயக்கத்தினால் நம் உடலில் ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடு ஏற்படும் போது இந்த புள்ளிகள் தாமாக வேலை செய்து அவைகள் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியை கிரகித்து கொடுத்து அந்த சக்தி குறைபாட்டை சமன் செய்துவிடும். அவ்வாறு சமன் செய்துவிட்டால் நமக்கு நோய்கள் என்பதே கிடையாது. இப்படித்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருந்தார்கள். நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முதுமை காலம் வரைக்கும் 70 வயது வரைக்குமே நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் நாம் இன்று நோயுடன் உழன்று கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இறைவன் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை நம் உடலில் படைக்காமல் விட்டுவிட்டாரா, அல்லது இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் வேலை செய்யவில்லையா? இறைவன் படைப்பில் தவறு ஏதும் இல்லை. ஆக இறைவன் படைக்கும் போது இந்த புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த புள்ளிகள் தற்போது நம் உடலில் வேலை செய்ய மறுத்து விடுகிறது. எதனால்? நாம் உண்ணும் உணவு பழக்கத்தாலும் இயற்கைக்கு புறம்பான பழக்க வழக்கங்களினாலும் தாமாக வேலை செய்து கொண்டிருந்த இந்த புள்ளிகள் அது செய்யும் வேலைத்திறனை இழந்துவிட்டது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நாடி பரிசோதனை என்கின்ற ஒரு பரிசோதனை உள்ளது. இந்த பரிசோதனையின் மூலமாக நம் உடலில் உள்ள எந்த உறுப்புக்கு சக்தி குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த உறுப்புக்கு சக்தி தரக்கூடிய புள்ளிகளை தூண்டி, அந்த தூண்டுதலினால் அந்த புள்ளிகள் இயக்கமடைந்து அவைகள் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியை கிரகித்து கொடுக்கும் ஒரு சிகிச்சை தான் அக்குபஞ்சர் சிகிச்சை. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம் உடலில் எப்போதெல்லாம் சக்தி குறைபாடு ஏற்படுகிறதோ அப்போது இந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக அந்த புள்ளிகள் இயக்கமடைந்து அவைகள் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியை கிரகித்து கொடுத்து அந்த சக்தி குறைபாட்டை சமன் செய்யும் ஓர் சிகிச்சை தான் அக்குபஞ்சர் சிகிச்சை.